வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். 3 நாள் பயணமாக சிக்கிம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை நாதுலா கணவாய்க்கு சென்று மூத்த அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதன் பின்னர் பாபா ஹர்பஜன் ஆலயத்திற்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் நடந்த அரசியல் மறுசீரமைப்பில் இருந்து வர்த்தக செயல்பாடுகள் வரை என்ற தலைப்பிலான அமைச்சர்கள் அமர்வில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேசியபோது, இந்தியா கனடா நாடுகளின் பொருளாதார கூட்டாண்மையின் அடுத்த கட்ட அத்தியாயம் இரு நாடுகளின் செழிப்பிற்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். இந்திய விமானப்படை தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளை கேட் மதிப்பெண் மூலம் நேரடியாக தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. தகுதியான கேட் மதிப்பெண் உள்ள பொறியியல் பட்டதாரிகள் விமானப்படை பொது நுழைவுத் தேர்வு இல்லாமல் நேரடியாக தேர்வுக்குழு சோதனைக்கு செல்லலாம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்றிரவு தரம்சாலாவில் நடைபெற்ற தகுதிச்சுற்று போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்றிரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.